மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியா வரலாறு படைத்துள்ளது. நவி மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தனா சஃபாலி வர்மா ஜோடி சிறப்பான தொடக்கம் தந்தது. மந்தனா 45 ரன்களில் ஆட்டமிழக்க, மறுமுனையில் சஃபாலி வர்மா அரை சதம் கடந்து 87 ரன்கள் விளாசினார். ஜெமிமா ரோட்ரிகஸ் மற்றும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பங்களிக்க தீப்தி சர்மா அரை சதம் அடித்தார். இறுதி கட்டத்தில் ரிச்சா கோஷ் நிகழ்த்திய அதிரடியால் 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய மகளிர் அணி 298 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 299 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்க அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. அந்த அணி கேப்டன் லாரா ஓல்வாட் ஒரு முனையில் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் விளாசினார். எனினும் அவர் ஆட்டமிழந்த பிறகு தடுமாறிய தென்னாப்பிரிக்கா 46வது ஓவரில் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. போட்டியில் 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்தது.